இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். ரொம்ப நான் கடுமையா பேசுவேன். குஷ்பு சார் பெண்ணா இருக்கும், கண்ணகி பேரை உச்சரிக்க தகுதி இருக்கா குஷ்புக்கு? அப்ப சத்தியமா குஷ்புக்கும் கண்ணகிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் சொல்றேன், டென்ஷன் ஆகாது. நான் உள்ள ஆழமா போற மாதிரி ஆயிரும். எவ்வளவு ஆழம் சார்? சொர்ணம் தான் நீங்க உணரணும். உண்மையிலேயே நீங்க ஏதோ ஆதரவா இருக்கிற மாதிரி நீங்க வந்து பேசுறீங்கல்ல. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் சார். நீங்க இப்போ குஷ்புக்கு என்ன வேணும்? குஷ்புக்கு என்ன வேணும் நீங்களே சொல்றீங்க. நீங்க கண்ணகியை அவமானப்படுத்தக்கூடாது. நீங்க சுந்தர்சி அவமானப்படுத்துறீங்க. சுந்தர்சி ஊருக்கே தெரியும் புஷ்பா புருஷன் சொல்றேன். சிவாஜி குடும்பத்தை பெரிய புயல் வீசிச்சு தெரியாதா? அது குஷ்புவால. ஆமா, பிரபுக்கும் குஷ்பு. ஆமா, பல விஷயங்களை எடுத்து விட்டுரும். அப்புறம் என்ன அப்படியே குழந்தை குழந்தை குழந்தை. உன்னால ஆண் குழந்தைங்க எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கானு தெரியுமா? கவர்ச்சின்ற பேர்ல ஆபாசத்தை கொட்டின பொம்பளை தானே இது. நீ வேற தமிழ்நாட்டோட மருமகள்லாம் நீ வேற சொல்லிக்கிற. ரைட், ஓகே. தமிழ் சுத்தமா வருதா? முதல்ல கண்ணகி சிலம்போரணி கையில எடுத்துருக்காங்க. முதல்ல அந்த சிலம்பு கொண்டு போயிட்டு, குஷ்பு கைப்பட்ட சிலம்பு இருக்குல்ல, அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆசிட்ல நல்லா வாஷ் பண்ணணும். முதல்ல 30 வருஷமா நான் தமிழ்நாட்டுல கண்ணகியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்றாங்க. ஆமா, கண்ணகியா கிழிச்சாங்க. வணக்கம், இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேக்குவேர் அஜய்சங்கர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நலம். இல்லை, நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன் ஐயா. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கேன். குறிப்பா கொண்டையில் தாழப்பூம், நெஞ்சிலை வாழப்பூம், கூடையில் எண்ணப்பூ குஷ்பு அவர்கள் சிலம்போட களத்துல இறங்கியிருக்காங்க. கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டில் இந்த அவமானம் தேவையா அப்படின்னு உங்களுக்கு அவமானமா இல்லையா சார்? இது அவமானமா இருக்கு. ஏன்னா அந்த சிலம்பு நினைக்கும் போது உண்மையிலேயே கேட்டா அவமானம் பண்ணுற பரிதாபமா இருக்கு. முதல்ல அந்த சிலம்பை கொண்டு போயிட்டு, குஷ்பு கைப்பட்ட சிலம்பு இருக்குல்ல, அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆசிட்ல நல்லா வாஷ் பண்ணணும். முதல்ல அது வாஷ் பண்ணால் கூட வந்து புனிதமாகுமான்னு தெரியல. ஏன்னா சிலம்பு கண்ணகி இந்த ரெண்டு பேரையுமே சிலம்பை தொடரத்துக்கே வந்து தகுதி கிடையாது குஷ்புக்கு. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல கேட்டனா, கண்ணகி பேரை உச்சரிக்க தகுதி இருக்கா குஷ்புக்கு? கண்ணகி யார்? கற்புக்கரசி தானே. குஷ்பு யார்? கற்புக்கரசின்னு சொல்றாங்க சார். அவங்க கற்புக்கரசி. அப்புறம் நீங்க கண்ணகியை அவமானப்படுத்தக்கூடாது. நீங்க சுந்தர்சி அவமானப்படுத்துறீங்க சார். சுந்தர்சி ஊருக்கே தெரியும் புஷ்பா புருஷன் சொல்லிட்டு. இல்லை மிக்சர் வேணா போட்டுங்க கொஞ்சம் கண்ணியமா. நான் சொல்றேன், டென்ஷன் ஆக்காதீங்க சார். இது ஒரு அர்த்தமற்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள். இதுல ஏன் இந்த மாதிரியான நாடகங்கள்? எதுக்கு இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை கொண்டு வந்துட்டு இங்க கண்ணகியை கொண்டு வருறதும் சிலம்பம் கொண்டு வருதும்? இங்க என்ன நடக்குது? நீதிமன்றம் நேற்று என்ன சொல்லுச்சு சார்? இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் சார். நீங்க குழந்தைன்றீங்கல்ல, அவர் ஒரு பெண் குழந்தையோட வந்து வாழ்க்கை இது. இப்போ புகார் கொடுத்ததே குற்றமா? நீங்க இதை வச்சு வந்து அரசியல் பண்ணுவீங்களா? நீங்க புகார் கொடுக்கப்பட்டு, வழக்கு பதியப்பட்டு, சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு, நீதிமன்ற விசாரணை வந்து நடத்தி, ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு, இவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கா இல்லையா? நடந்துட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் தூங்கிட்டு இருந்த குஷ்பு இன்னைக்கு என்ன குஷ்புக்கு? நான் கேட்குறேன். இவ்வளோ இப்போ நான் எல்லாருமே இங்கே வந்து நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா சார், இங்கே தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன், நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுலாம் நான் பார்க்குறேன். சர்வ கட்சிகளும் ஒன்று பண்ணக்கூடியது. இங்கே ஏதாவது வந்து ஒரு மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறத தவிர்த்துட்டாங்களா? தவிர்க்கல. காரணம் நடந்துட்டு இருக்கு. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, வேலை நடந்துட்டு இருக்குது, விசாரணை நடக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுற சடங்கு சம்பிரதாயம் மாதிரி நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டன்ற பேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீதிமன்றம் வந்து இதுக்கு மேலே நீதிமன்றம் என்ன சொல்ல முடியும்? நீதிமன்ற அவமதிப்பு தான் இது இன்னைக்கு குஷ்பு பண்ண. ஆமாம், சிலம்போட நேற்றுக்கு நீதிமன்றம் இது பாமக இது அவர் பாலுக்கிட்ட வந்து அந்த வழக்கில் வந்து அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க அரசியலாக்கிறதுக்கு உகந்த வழக்கு இது இல்லை, நீங்க அரசியல் ஆக்குறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துற அத்தனை பேர் முகத்துல ஓங்கி அரைஞ்சிருக்கு. யாரும் இதை தாண்டி யாரும் இதுல அரசியலே பண்ணக்கூடாது. நீதிமன்றம் எச்சரிக்கை தான் இது. எச்சரிக்கை. அதை தாண்டி நீங்க பண்றீங்கன்னா அப்போ நீங்க நீதிமன்றத்தை நீங்க நம்பலையா? அப்போ சார் நீதிமன்றம் இதை தலையிட்டு நீதிமன்றம் கண்காணிக்கும் சார். அப்போ நீங்க நீதிமன்றத்தை நீங்க நம்பலையா? அப்போ நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலினை நம்பல. ஸ்டாலின் ஆட்சி சரியில்லை. நான் சொல்றேன், மீண்டும் நான் சொல்றேன், அதை கடந்து இப்ப நீதிமன்றம் கண்காணிக்குதா இல்லையா? நீங்க அரசியலுக்காக கூட நீங்க பேசலாம். இப்ப நான் கேட்கிறேன், சம்பந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்படாம வெளியில இருக்கிறாரா? இல்ல தலைமறைவா இருக்கிறாரா? கிடையாது. கட்டுப்போட்டு
கைது பண்ணி உள்ள இருக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு நீதிமன்றத்தால் கண்காணிக்கப்படுற வழக்கு இது. அதுக்கப்புறம் நீங்க இதுல உள்ள இறங்கி ஆர்ப்பாட்ட பேச்சுக்கே இதுல இடம் கிடையாது. நீங்க அப்படி செய்யறோம்னு சொன்னா ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு நீங்க உள்ள போங்க, வழக்கு உள்ள போங்க, உங்க கையில் இருக்கிற ஆதாரத்தெல்லாம் நீங்க கொடுங்க. அப்ப நீங்க அங்க செய்யலாம். சார் எங்க கிட்ட ஆதாரம்லாம் இருக்கு, இந்த ஆதாரங்கள் இருக்கு, இதை விசாரிக்கணும், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்குக்குள்ள நீங்க போலாம். ஆனா உச்சத்துல நின்று ரோட்ல நின்று கத்துறது என்னது? ஜெயலலிதா அரசு இந்த மாதிரி பண்ணுவீங்களா நீங்க முதல்ல? அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சர்வ சுதந்திரம் இருக்கு, அந்த 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 லிபர்ட்டியை வந்து அந்த லிபரேஷன் வந்து நீங்க வந்து தவறா பயன்படுத்துறீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்க அறிக்கை விடலாம் சார், இங்க அறிக்கை விடுறதுனால எந்த சிக்கலும் கிடையாது. அந்த அறிக்கையை கொண்டு போயிட்டு பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு நீங்க விநியோகம் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் சிக்கல். நீங்க அறிக்கை வெளியிட்டா நீங்க பேப்பர்ல வெளியிடும், இணையத்தில் வர செய்தியா வரும், எல்லாம் நடக்கும். ஒருத்தன் கடிதம் எழுதுறான், ஒருத்தன் சாட்டையில் அடிச்சுக்கிறான், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த வாசல்லே போய் உட்காந்துடுறீங்க. அது என்ன பள்ளிக்கூடம்? அது வந்து ஒரு பல்கலைக்கழகமா? அது என்னது இது? தினம் நீங்க போயிருக்கலாம். நீங்க அந்த பக்கம் ரொம்ப பெரிய அந்த பக்கம் போறோம் வரோம் சரிங்களா. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போறோம், அந்த பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸோட ஃபுல்லா எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கூட்டம் நின்றுட்டே இருக்கு. யாவனா ஒருத்தன் ஜனம் வந்து பண்ணிட்டே இருக்கிறான். நானே ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ வந்து கேட்டா இது மக்கள் வந்து பண்ண வேண்டியதுதான் சார். நடவடிக்கை இல்லைன்னா நீங்க பண்ணலாம், தடையை மீறி கூட நீங்க பண்ணுங்க. நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதை நீங்க அரசியல் ஆக்குறீங்கன்றது சாதாரண மக்கள்ல இருந்து நீதிமன்றம் வரைக்கும் தெரியுது. நீங்க அரசியல் பண்றீங்கன்ட்டு எல்லாம் டிசைனா பண்றீங்க, வெரைட்டியா பண்றீங்க. ஒன்னொன்னும் குஷ்புலாம் நான் ரொம்ப கடுமையா பேசுவேன். குஷ்பு சார் பெண்ணா இருக்கட்டும், அப்புறம் ரெண்டு பொம்பளை சார் என்னன்னா இருக்கட்டும் சார். நான் சொல்றேன் இப்ப நீங்க குழந்தை சொல்றீங்கல்ல, நான் தெரியாம தான் கேட்கறேன். ஆண் பிள்ளைகள் இப்ப அந்த பெண் வந்து ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு பருவ பெண் சொல்லிட்டு நீங்க வந்து குழந்தைன்றீங்கல்ல, அதே மாதிரி இளைஞன் கூட வந்து குழந்தை தானே. ஆமா கண்டிப்பா. எத்தனை இளைஞர்கள் உன்னுடைய வந்து சினிமாவில் நீ நடிக்கிற இந்த காட்சி கவர்ச்சின்ற பேரை நீங்க ஆபாசத்தை காட்டி எத்தனை வந்து ஆண் குழந்தைகள் வந்து ஒரு பாலியல் தூண்டலுக்கு வந்து ஆளாகிருப்பானுங்க. நீங்க சொல்லுங்க, இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. கவர்ச்சி என்பது கவர்ச்சி ரொம்ப நான் உள்ள ஆழமா போற மாதிரி ஆயிரும். குஷ்புக்கும் மற்ற பெண்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் சார். நீங்க இப்போ குஷ்புக்கு என்ன வேணும்? குஷ்புக்கு என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க. நீதி வேணும். நீங்க முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு வாரம் பொறுத்து இருந்துட்டீங்க. அடுத்த நாள் நீங்க ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் நாங்க ஒரு வாரம் கழிச்சு எனக்கு வந்து அனுமதியே இல்லை, எனக்கு வந்து அழைப்பே இல்லைன்னு நீங்க அரசியல் கட்சியில வந்து எனக்கு அழைப்பு இல்லை, எனக்கு முன்னுரிமை கொடுக்கல, என்னை கூப்பிடலன்னு சொன்னீங்க. நீங்க அறிக்கை விடுறதுக்கு கூப்பிட வேண்டாம் யாருமே. நீங்க அறிக்கை விட்டு போயிருக்கலாமே. அறிக்கை கூட நீங்க விடல. இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு வாரம் கழிச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சிலம்பம் எடுக்கிறீங்க. கண்ணகி மதுரையிலிருந்து நாங்க பேரணி வருவோம். இதெல்லாம் சீன் தானே இது? நீதிமன்றம் சொன்ன பிறகு இதை செய்றீங்கல்ல. அப்ப சார் நீதிமன்றம் சில நேரங்களில் உத்தரவு பிறப்பிக்கும், சில நேரங்களில் கருத்து தெரிவிப்பாங்க. அந்த கருத்தை கூட நம்ம மதிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான் முதல். இது வந்து ஆர்டர் கிடையாது. அவங்க வந்து நீதிமன்றம் கருத்தை தான் சொல்றாங்க. கருத்து சொன்னா கூட பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை ஏத்துக்கணும், ஒபே பண்ண மதிக்கணும். அதை நீதிமன்றம் உச்சபட்சம். ஆமா, இதை தாண்டி நீங்க இங்க என்ன சுப்ரீம் பவர் என்ன இருக்கீங்க? நீதிமன்றத்தை தாண்டி குறிப்பா குற்றம் சாட்டுறீங்க சார். நீங்க குற்றம் சாட்டுறீங்க. நீங்க குற்றம் சாட்டுறது கூட கேட்டீங்கன்னா இந்த காரணம் இதை நீங்க ஒரு நீதிமன்றத்துல போய் சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க. நீதிமன்றத்துல இதே குஷ்பு போட்டோம், நேரா போய் நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டோம். தனித்தனி ஒரு கட்சி தனித்தனியா போராட்டம். தமிழிசை கேட் வாசல்ல போய் போராட்டம் பண்ணும், அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிறது, இவங்க மகளிர் குழு. ஒரு கட்சியில எத்தனை போராட்டம் பண்ணுவீங்க நீங்க? நான் கேட்கறேன். இருக்கதான் அங்க 10 பேர் தான் மொத்தமே. அந்த 10 பேரை மாறி மாறி நின்றுக்கிறான். அண்ணாமலை கிட்ட 10 நின்னா ஒரு பக்கம், இன்னைக்கு குஷ்பு கிட்ட ஒரு 10 பொம்பளைங்க, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழிசை பண்ணா இருக்கதா கட்சியிலே ஒரு 50 பேர் பண்ணா மிஞ்சி போனா. அதுல சீனா அவ்வளவுதான் சார். ரொம்ப அதிகம் 50 அதிகம் தான். அப்புறம் என்ன நீங்க வந்து இங்க வந்து சார் இப்போ இதனால விளைவு என்ன வந்துருங்களா? இனி பாதிக்கப்பட்ட நபர் யாருமே வந்து புகார் தரத்துக்கு யோசிப்பாங்க சார் இதனால. ஆமா கண்டிப்பா. இதை வச்சு அரசியல் பண்றாங்க. சாதாரண மக்கள் சொல்றாங்க அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நீதிமன்றம் மட்டுமே இல்லை, சாதாரண மக்கள் சொல்றாங்க. தினம் வந்து இந்த விஷயத்தையே இவங்க வந்து ஒரு 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 லிமிட் இருக்கு. இங்க பிரதான எதிர்கட்சி இருக்கு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து முன் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது முடிஞ்சிச்சு. இது ஒரு சடங்கு சம்பிரதாயமா நீங்களும் பண்றீங்க. சாட்டையில அடிச்சுக்கிட்டாரு, முடிஞ்சிச்சு. இல்ல தமிழிசை போய் அவங்க நேரா போயிட்டு என்ன செஞ்சாங்க, வந்து கேட் வாசல் நின்று அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கைது முடிஞ்சிச்சு. ஒரு கட்சி அவ்வளவுதான். இதே நீங்க தினம் ஒரு குழப்பாவே பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க. நான் கேட்கறேன், தப்பு இல்லையா சார் இது? அப்ப நீங்க இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து நீங்க இன்னும் காயப்படுத்துற மாதிரி உணரலையா? நீங்க ரூடு சொரணம் தான் நீங்க உணரணும். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இன்னும் அது மன உளைச்சல் ஏற்படுத்தும். நீங்க ஏதோ ஆதரவா இருக்கிற மாதிரி நீங்க வந்து பேசுறீங்கல்ல, அதாண்டி குஷ்பு ரொம்ப டூ மச் பேசுறது.
நீங்க ஆமா சந்தேகமா யூகமாலாம் சொல்லக்கூடாது இல்ல. இன்னொரு பெண்ணு வந்து அதுல வந்து அந்த வீடியோல இன்னொரு பெண்ணும் வந்து அவங்க தோழியும் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி நீங்க வந்து இப்படியா பண்ணுவீங்க நீங்க? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? அப்போ ஒட்டுமொத்தமா அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற அத்தனை பெண்கள், படிக்கிற பெண்களும், படிச்சுட்டு இருக்கிற பெண்களும், படிச்சு முடிச்ச பெண்களும் எல்லாருமே கலங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இல்ல? அறிவு கட்டதனமான வார்த்தை அதெல்லாம். யூகமா எதையுமே இந்த மாதிரி விஷயத்துல யூகம் தெரியக்கூடாது சார். யூகம் தெரிஞ்சா நீங்க எல்லாரும் அந்த கல்லூரியில் இருக்கிற அத்தனை பேர் நீங்க வந்து சொல்லுவீங்களா? நீங்க இது முன்னாடி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க போற போக்குல. இதான் சினிமா வசனமா இது? குஷ்புக்கும் நான் நேரடியாக சொல்றேன், சீமான் இந்த விஷயத்துல இந்த பாலியல் ரீதியான இந்த குற்றச்சாட்டு 2 பேருக்கு தகுதியே கிடையாது. ஒன்னு சீமான், இன்னொன்று வந்து இப்போ வந்து குஷ்பு. ரெண்டும் ஒரே ரகம் தான், அதிக வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்க பேசவே கூடாது 2 பேருமே. நீங்க இந்த விஷயமா முதல்ல நீங்க போன கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க உள்ள உட்காரக்கூடிய நிலைமை தான் நீங்க இருக்கிறீங்க. முதல்ல ஆமா குஷ்பு கூட தான் பாதிக்கப்பட்ட உனக்கு புகார் கொடுக்கல, அவ்வளவுதான். சும்மா குஷ்பு மேல என்ன சார் உங்களுக்கு ஊருக்கே தெரியும். குஷ்பு இல்ல எனக்கும் தெரியும் சார். உங்களுக்கு என்ன சார் நான் சொல்றேன், கடந்த காலத்துல குஷ்பு வருது எத்தனை வந்து இயக்குநர்கள் மேல வந்து இவங்க வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்தது, பாலியல் ரீதியான பேச்சுக்கள் கடந்த காலத்துல எல்லாம் இருக்கு. இப்ப எடுத்துங்க நீங்க. நான் சொல்றேன், இவங்க நடிக்கிற படங்கள்லாம் என்ன எத்திக்ஸ் இருக்கு? குஷ்பு நடிக்கிற படங்களை என்ன எத்திக்ஸ் இருக்கு சொல்லுங்க. ஏன் குஷ்பு என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க கடந்த காலத்துல? திருமணமாகறதுக்கு முன்னாடி வந்து உறவு வச்சுக்கணும் சொல்லலையே அவங்க? எத்தனை ஆபாச காட்சி நடிச்சிருக்காங்க, கவர்ச்சின்ற பேர்ல ஆபாச காட்சி நடிச்சிருக்காங்க இவங்க. ஊரே சொல்லிட்டு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து பல பேர் சிவாஜி குடும்பத்துல பெரிய புயல் வீசிச்சு தெரியாதா அது? குஷ்புவால. ஆமா, பிரபுக்கும் குஷ்பு. ஆமா, பல விஷயங்கள் எடுத்து விட்டுருவோம். அப்புறம் இன்னும் பல இயக்குனர்லாம் தலை நிமிர முடியாது. 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி தான் அந்த அம்மா. நான் தலைன்னு தான் சொன்னேன். எத்தனை தலையை தொங்க போட்டு இருக்கான், பல பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் எடுத்து விட்டு நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, பிஜேபி குஷ்பு. ஆமான்றேன். ஆமா, அழகை வெளிப்படுத்துறது ஆபாசம் சார். அழகை வெளிப்படுத்து அழகு அப்படின்னு சொல்ல பண்ணுங்க. உடம்ப காட்டுறது அழகுன்றீங்க நீங்க. அழகுக்கும் கவர்ச்சிக்கும் ஆபாசம் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு? கவர்ச்சின்ற பேர்ல ஆபாசத்தை கொட்டின பொம்பளை தானே இது சினிமாவில். குடும்ப படம் நடிச்சா நான் கேட்கிறேன், குழந்தை இல்ல இங்க ஆண் குழந்தைகள், பல ஆண் குழந்தைகள் வந்து உன்னால வந்து பாத்தீங்கன்னா உங்க படத்தை பார்த்து கவர்ச்சின்ற பேர்ல ஆபாசத்தை பார்த்து கெட்டு போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? பாலியல் தூண்டலுக்கு ஆளானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்கள். ஆமா, வாழ்க்கை இழந்து. ஆமா, எல்லாத்தையும் எடுத்து விடலாம். அப்புறம் நல்லா இருக்காது அது. ஒரு வரம்பு இருக்கு பேசுறதுக்கு. நாம வந்து ஒரு வரம்போட நிக்கிறோம். ஏதோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து போற போக்கில் வந்து நீங்க வந்து கேட்டா வந்து சிலம்பு எடுத்துறீங்க. எவ்வளவு பெரிய கலங்கம் சிலம்புக்கு. கண்ணகி பேர் உச்சரிக்கலாமா நீங்க? முதல்ல நான் மீண்டும் சொல்றேன், நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே எடுத்து போடுறேன். அதை எடுத்து போட்டு நீங்க அந்த சொன்ன அந்த வாய், திருமணமாகாத வந்து பாத்தீங்கன்னா வந்து உறவு வச்சுக்கிற தப்புன்னு சொன்ன அந்த வாய் கண்ணகின்ற பேரை உச்சரிக்கலாமா? பாதுகாப்போடு உறவு வைக்கலாம். எது திருமணம் சார்? அதுதான் நானும் சொல்றேன் சார். அப்படி சொல்றதா அபத்தம், அசிங்கம், ஆபாசம் சொல்றேன் நான். அப்படி சொன்ன வாய் வந்து நீங்க கண்ணகி பேரை உச்சரிக்க முடியுமான்னு கேட்கிறேன். தகுதி இருக்கா? குறிப்பா அதுல தாண்டி நம்ம கட்சியை நம்ம சொல்ல முடியும் சார். அந்த கட்சிக்கே பாலிய ஜல்சா கட்சி தான் பேரு. நம்ம அதை கூட நம்ம போகவே இல்லை. அது ஒரு காலகட்டத்தில் வந்து எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து தமிழ் சேர்ந்த வரைக்கும் அந்த கட்சி நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கழிசடைகள்லாம் வந்துடுச்சு. கழிசடைங்க? ஆமா, கழிசடை தான் பண்ணாருன்னு சொல்லி போட்டுங்க வேணா. உண்மைதான் சார். இது மாதிரியான ஆட்கள் வந்ததுனால தான் வந்து அந்த கட்சி நாசமானதுக்கு காரணமே. ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில இருக்கு இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அகில இந்திய அளவில் ஒரு பேர், ஒரு தகுதி இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு தகுதி இருந்துச்சு. இந்த கட்சினா ஒழுக்கமான கட்சினா கம்யூனிஸ்ட் இவங்கள தான் ஒரு பிரதானமாக சொல்லுவாங்க. அந்த கட்சியை வந்து ஆபாச கட்சின்னு ஆனதை இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நபர்களால் தானே. இவ்வளோ பொங்குறீங்களா? மணிப்பூர் கலவரத்தில் எங்கே போயிருந்தீங்க நீங்க? பொங்க வேண்டியதானே? அப்போ படம் நடிச்சிட்டு இருந்தாங்க அரண்மனை. அப்போ அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லுங்க, படம் நடிச்சுன்னு தான் சொல்றீங்க. அப்புறம் வேற அவங்க கூட படத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க சொல்லுங்க வேணா. தப்பு சார். நான் பாருங்க, நீங்க அரசியல் பண்றதுக்கு எவ்வளோ விஷயங்கள், எவ்வளவோ வந்து அஜெண்டா இருக்கு, பிரச்சனை இருக்கு. அதை விட்டு நீங்க என்ன ஒரு புகார் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு புகாரை வச்சுக்கிட்டு கேவலமெல்லாம் உங்களுக்கு ஞானசேகரை விட கேவலமான ஆட்கள் இந்த மாதிரியான ஆட்கள். குஷ்பு மாதிரி கூட கிடையாது. இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற அத்தனை பேரும் நான் சொல்றேன், போலித்தனமா இந்த விஷயத்தை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இல்லையா? அத்தனை பேர் என்ன சொல்றாங்க? நீதிமன்றம் அந்த அரசியல் ஆக்குறாங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தையை பயன்படுத்தும். அரசியல் ஆக்குறவங்க அத்தனை பேருமே ஞானசேகரோட கேவலமானவங்க. நீதிமன்றம் வருத்தப்பட்டிருக்கு சார். அதுதான் சார் இந்த மாதிரி வார்த்தைகள் எப்படி போட முடியும்? இது உகந்த விஷயம், இது அரசியல் உகந்த விஷயம் கிடையாது சொல்லும் போது அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட், நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவிட்டு இருக்கு. நீ நம்ம குழந்தை இங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தை ஸ்தானத்தில் தானே எல்லாரும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அப் டு நீங்க வந்து நீதிமன்றத்துல இருந்து, முதலமைச்சர்ல இருந்து, நீங்க வந்து காவல்துறை கமிஷனர் இருந்து நம்ம உட்பட அப்படியே குழந்தை. உன்னால ஆண் குழந்தைங்க எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்காங்க தெரியுமா? சினிமான்ற பேர்ல, நடிகைன்ற பேர்ல, கவர்ச்சின்ற பேர்ல
ஆபாசத்தை கொட்டிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே நடிக்கிறீங்க. தமிழ் ஒழுங்கா பேச தெரியா முதல்ல உனக்கு? கத்துக்கிறாங்க. தமிழ் 30 வருஷம் கிழிச்ச ஒருத்தர் வேற வீட்டில் வந்து மிக்சர் சாப்பிட்ற நேரம் தமிழை சொல்லி கொடுத்தாருன்னா கூட போதும். சுந்தர் சி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்திருக்கும் சுத்தமா. தமிழ் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, நீ வேற தமிழ்நாட்டோட மருமகள்லாம் நீ வேற சொல்லிக்கிற, ரைட்? ஓகே, தமிழ் சுத்தமா வருதா முதல்ல? கண்ணகி சிலம்போரணி கையில் எடுத்துருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். அதனால தான் நான் சொல்றேன், அந்த சிலம்பை ஆசிட் ஊற்றி நல்லா கழுவணும். சல்பூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட்லாம் இருக்கு, அதுல போட்டு எடுக்கணும் முதல்ல. எவ்வளவு பெரிய அவமானம் சார் சிலப்பதிகாரத்துக்கும் கண்ணகி. சிலப்பதிகாரத்துக்கும் கண்ணகிக்கு சிலம்புக்கு எல்லாருக்குமே அவமானம். நமக்கே அவமானம், தமிழர்களுக்கு அவமானம். அதுதான் நான் சொல்றேன். நான் தெளிவாக சொல்றேன் சார், இங்க அரசியல் ஆக்கிறதுக்கு இல்லை அரசியல் நீங்க அஜெண்டாவா நீங்க பயன்படுத்துறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதை எடுத்து நீங்க பேசுங்க. ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கப்படுது. இப்போ நான் கேடி ராகவன் விஷயம் எடுத்துங்க, நீங்க பாத்தீங்க அவருடைய சாகசத்தை. சரிங்களா? இருங்க சாகசப்பதை அது ஒரு கட்டத்துக்கு மேல அது அப்படியே தவிர்த்துறாங்களா? அது யாரும் பேசவே இல்லை. அசிங்கத்தை ஆபாசத்தை ரொம்ப பேச முடியாது. இது நல்லா தெரியும். அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணு, அது வந்து முழுக்க முழுக்க வந்து கேட்டா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஆறுதல் தேடி இல்லை ஒரு ஆதரவு தேடி துணிச்சலா வந்திருக்கு. ஆமா, புரியுங்களா சொல்றது? நீங்க எல்லாம் பாராட்டுவீங்கன்னு கூட வரல. அது வந்து கேட்டா இனி எதிர்காலத்தில் தீர்க்கமான ஒரு முடிவோட வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கும் போது கேட்டா நீதிமன்றம் அது வந்து நீதிமன்றமா இருக்கட்டும் காவல்துறையும் வந்து அது தாய் தந்தை ஸ்தானத்துல அதை எடுத்து முறையா விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சும்மா யார் அந்த சார் யார என்ன சீனா போட்டு இருக்கீங்க, யாரு சார் சொல்லிட்டு பல காரணம் இருக்கும் சார். டம்மி போன வச்சுன்னு கூட பேசிருக்கலாம் சார். ஒருத்தர் மிரட்டுறதுக்காக ஒரு விவேக் ஒரு படத்தை சொல்றல, எனக்கு வந்து இவரே தெரியும் அவரே தெரியும், ஆனா அவருக்கு என்ன தெரியாது. அந்த மாதிரி தான் இது. சும்மா போன வச்சு எவ்வளவு பேர் சீனை போடுறோம், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க போனே இல்லாம. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க பாருங்க. இப்போ ஞானசேகரன் ஒரு அரசியல் கட்சியில வந்து ஒரு கிராஸ் ரூட்ல இருக்கிறதா வச்சுப்போம். இருக்கிறானா இல்லையா? கீழ்மட்ட தொண்டனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அடுத்த நிலையிலையோ இல்ல அதுக்கு அடுத்த நிலையிலையோ இல்ல அதுக்கு அடுத்த நிலையிலோ நீங்க அமைச்சர் நிலையில இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அண்ணன்ற வார்த்தை தான் பயன்படுத்துவான். இது வந்து அரசியல், இது முழுக்க முழுக்க அரசியல். அரசியல்வாதிகள் இந்த இதுதான் பயன்படுத்துவாங்க, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. அரசியலை சார்ந்தவங்க அரசியல் கேட்டா அண்ணன்றது, அவர் அமைச்சரே ஆனாலும் கூட அண்ணன் தான் சொல்லுவாங்க. நமக்கு வேண்டாம் அந்த லாங்குவேஜ் தான் வரும். இது வந்து நான் இயல்பான பாமர மக்கள் யாருக்கும் முட்டு கொடுக்கணும் சப்போர்ட் பண்ண நான் சொல்றேன். நான் பிராக்டிகலா சொல்றேன். சார்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்த சார்னா ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிடும். நீங்க அமைச்சரா இருந்தாலும் கூட அடுத்த வட்ட செயலராக இருக்கட்டும், அவனா இருக்கட்டும், மாவட்டமா இருக்கட்டும், எல்லாமே கேட்டா அண்ணன்றதான் வரும். ஒரு உறவு முறை சொல்லுவாங்கண்ணா, அமைச்சர் என்ன இல்ல வந்து செயலாளர் என்ன, நம்ம பகுதி என்ன சொன்னாரு, பகுதி சொன்னாரு, அப்படிதான் வருமே தவிர சாருன்னு சொல்லுங்க. அவருனாலும் வரும், ஆனா சாருன்னு வராது. சாருன்னா அது வேற கேட்டகரி. அரசியல்வாதிகள் அல்லாத கேட்டகரியில இருக்கிறவங்க வேணா சொல்ல வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதி வரிசையில நீங்க சொல்லணும், யார சொன்னாலும் அப்படிதான் வரும். அவரு இவரு அமைச்சர் அமைச்சர் ஐயா ஐயா கூட வந்துடும். ஐயா கூட ஐயா சொன்னாரு, பெரிய ஐயா சின்ன ஐயா அந்த மாதிரி கூட வந்து சின்ன ஐயா. ஒருபோதும் சார்னு வராது. இது நான் சொல்றது பிராக்டிகல். அடிமட்டத்தில் இருக்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிற அரசியல் இருக்கிறவங்க யார் அந்த சார்னு சொன்னா அந்த அரசியல்வாதி வட்டம் இல்லாம வேற யாரும் இருக்கலான்றது நான் ஒரு யோகமா தான் சொல்றேன். வேற யாராவது இருக்கலாம், அரசியல்வாதிகள் அல்லாம வேற யாருன்னா. அதை விட்டு இதே பிடிச்சி தொங்கின்னு இருக்கீங்க. குஷ்பு சொல்றாங்க சார், இதை வந்து கேட்டா யார் அந்த சாரு, யார் வேணா சொல்லாம. ஏன் சுந்தர்சிய சார்னு சொல்லக்கூடாதா? சுந்தர்சிய சாருன்னு தானே சொல்லலாம். நல்ல இயக்குனர் சார், நல்ல இயக்குனர் சார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாரு தானே அவரு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் தானே சொல்லுவீங்க கூட சொல்லுங்க. யார் வேணா அது வேற உங்க இஷ்டம், அது உங்க விருப்பம். ஆனால் பொதுவா நான் சொல்றேன், பொதுவா கேட்டீங்கன்னா ஒரு ஒரு அபிஷியல் நமக்கு அறிமுகம் நெருக்கம் இல்லாத ஒரு நபரா இருக்கிறாங்க, இல்ல ஒரு அபிஷியலா யாராவது இருக்கிறாங்க, இல்ல தாண்டி வேற ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சார்ன்ற வார்த்தை வரும். மீதி எல்லாம் பெரும்பாலும் கேட்டீங்கன்னா அண்ணன் தான். அரசியல்வாதிகளை அண்ணன் தான் சொல்லுவாங்க, இல்ல ஐயான்னு சொல்லுவாங்க. அவங்களும் தம்பின்னுவாங்க, தம்பி அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இதுதான் இந்த நடைமுறை தான் நடக்கும். குறிப்பா தமிழ்நாட்டில் அப்படிதான் வரும். இதை ஃபுல்லா இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. யார் அது சாரு எங்க பைத்தியம் கூட போட்டுட்டு இருக்கிறான் எல்லாரும் வந்து கேட்டா வந்து யார் அது சாரு, யார் அது சாரு, யார் அது சாரு. இங்க விசாரணையில இருக்கு, விசாரணை தெரிய போகுது. நீங்க ஒரு கற்பனையா ஒண்ணு முடிவு பண்ணிக்கிட்டு இவங்க வேணும்னு எதிர்பார்க்கறது நடக்காது இல்ல, அது பண்ணக்கூடாது இல்ல. ஒரு யூகமா நீங்களா ஒரு கற்பனை பண்ணிப்பீங்களா? நான் கேட்கறேன். 30 வருஷமா நான் தமிழ்நாட்டுல கண்ணகியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்றாங்க. ஆமா, கண்ணகியா கிழிச்சாங்க. கேள்வி கேட்கறதுக்கு உரிமை சார். அதுதான் நான் சொல்றேன் சார். கண்ணகி கேள்வி கேட்கறாங்க, கலியுக கண்ணகி. இந்த இடத்துலயே நான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க கலியுக கண்ணகி இந்த இடத்துல நீங்க மதுரையில இருந்து பண்ணுங்க, மதுரையில இருந்து பண்ணுங்க, இல்ல நீங்க தஞ்சாவூர் இருந்து பண்ணுங்க, நீங்க எங்க இருந்து வேணாலும் பண்ணுங்க.
கண்ணகின்ற அந்த வார்த்தையை வந்து அதுவும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க கேட்டினா கண்ணகி வந்து ஏதோ மிளகாவை வந்து அரைச்சாங்களாம், ஆமா என்ன சார். பூசினாங்க, ஆமா ஓவரா தெரியல. குஷ்புவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமானது. கண்ணகி பட்டம். ஆமாம், நீங்கள் பேசுகிற பேச்சே ஜாஸ்தி. என்னை கேட்டால் பேசுகிற பேச்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நடவடிக்கைன்னா தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் இதே நான் கேட்குறேன், இந்த இடத்துல நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாது வாய்ப்பு இருக்கேன்னு பாருங்க. ஜனநாயகம் இருக்கு. ஆமாம், உங்களுக்கு வந்து கூட ஏன் நான் கேட்குறேன் வந்து குஷ்பு வீட்டில் வந்து கிளம்பும்போது அரெஸ்ட் பண்ண விடாதா? முடியாதா? அங்கே கூட்டத்தை வந்து சேர்க்காத அளவுக்கு அரெஸ்ட் பண்ண முடியாதா? வழிமறிச்சு பண்ண முடியாதா? கோவலன் இருப்பார். அதுதான் கண்ணகி. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கோவலன் நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன் இந்த இடத்துல அவர் சுந்தர்சி கோவலன் சொன்னால் கோவலனுக்கு ரொம்ப அசிங்கம். அது நீங்கள் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே நீங்கள் கோவலனை அசிங்கம் பண்ண நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் தாராளமாக, நான் மிக்சர் புஷ்பா புருஷன் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன கோவலன் ரேஞ்சி கொண்டு போறீங்க சுந்தர்சியை. சரி, அப்படின்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். கோவலன் கிட்ட ஆமாம் கோவலன் டபுள் தானே, சரிங்களா? அதனால தான் சிக்கலாச்சு. இல்லை சொல்லுங்க, நான் சொல்ல புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கோவலன் கதையை படிச்சுன்னு தெரியும். சரி, எப்படியோ ஒழிஞ்சு நமக்கு வந்து நமக்கு அது பிரச்சனை இல்லை. நம்ம மாதவியை பத்தி நம்ம மாதவி பத்தி பேசல. மாதவி எந்த மாதவியோ இருந்துட்டு போட நமக்கு அதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா இங்க மாதவின்னு சொன்னா அரண்மனையில் நடிச்ச நடிகைகள்லாம் நீங்க கற்பனை பண்ண வேண்டியது வரும். நீங்க சொல்றத பத்திரவால கண்ணகி மாதவி பேரை மாத்தி தான் கண்ணகின்றாரு. இல்ல எப்படி வேணா இருக்கட்டும், அது நம்ம அதுக்குள்ள போக முடியாது. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், சீரியஸா சொல்றேன். ஏன்னா நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன வந்து காமெடி ட்ராக்ல கொண்டு போறீங்க. நான் இப்போ சொல்றேன், இதை இவ்வளவுதான் லிமிட், இதை விட்டுறணும். சீமான் இப்போ செய்ய வேண்டியது, பெங்களூர்ல இருந்து ராக்கெட் வந்திருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவர் வந்து எதிர்கொள்ளணும். விஜய் ராக்கெட் வந்து ஆமா வந்துச்சு, அதை அவர் எதிர்கொள்ளணும். அவருக்கு அந்த சிக்கல் இருக்கு. இப்போ நான் பொதுவில் நான் பார்க்குறேன் சார், இங்க ஆர்ப்பாட்டம் பண்ண அத்தனை பேரும் நான் பார்க்குறேன், எல்லாருக்கும் தனித்தனியாக சிக்கல் இருக்கு. அண்ணாமலைக்கு பதவி பறிபோக போகுது, தக்க வைக்கணும். அப்போ இந்த விஷயத்துல நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும்னு பார்க்குறாங்க, ரன் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. எல்லாருக்கும் சிக்கல் இருக்கு. குஷ்பு வந்து காணாமல் போயிருந்தாங்க ஒரு வருஷம். இப்போ அவங்க என்ன சார் கேட்டால் லைம் லைட் வந்துட்டாங்க, நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காணாம போயிருந்தாங்க. ஆமா, எல்லாருக்கும் சிக்கல் இருக்குல்ல சார். எதிர்கட்சிகள்னு கேட்டால் நாங்கள் இந்த எதிர்கட்சிகள் நாங்கள் கடமையை செஞ்சோம் அப்படின்றது தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பொள்ளாச்சி சிக்கல் இருக்கு. ரொம்ப ரொம்ப நோண்டாங்கன்னா அப்போ பொள்ளாச்சி வந்து இன்னும் தோன்ற மாதிரி ஆகிடும். அதை சொல்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க குஷ்பு கிட்ட, என்ன மாதிரி பதில் பாருங்க. பொள்ளாச்சியில் கூட இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, அது வேற டைப்புங்க, அது வேற டைப். அது வேற மாதிரி ப்ராப்ளம். அது என்ன வேற அங்கேயும் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை தானே, 200 பேர் மேல. அதுதான் நான் சொல்றேன், அங்கேயும் பாதிக்கப்பட்ட குழந்தை தானே சார். அப்போ அது வேற. அப்போ என்ன உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க? அதெல்லாம் கேட்காதீங்க, பதில் சொல்ல திராணி இல்லை உனக்கு. மணிப்பூர்ல இருக்கு, அது வேற. பட்ட பகல்ல நிர்வாணமா ஓட விட்டானுங்கல்ல சார், இதை விட என்ன வேணும்? ஒட்டுமொத்த இந்தியாவும் தலை குனிஞ்சதுல. அப்போ இதெல்லாம் செலக்டிவா நீங்க இதெல்லாம் கடந்து போயிடும். இப்போ உங்களுக்கு என்ன, இதை வச்சு அரசியல் பண்ணும். முதலமைச்சரை கேள்வி கேட்கணும். முதலமைச்சரை கேள்வி கேட்க அவசியமே இல்லை. கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நடவடிக்கை எடுத்து தானே இருக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருந்தா போய் சொல்லுங்க. கனிமொழி வந்து பேசணுன்றாங்க சார். நான் மீண்டும் சொல்ல சார், யாருமே பேச வேண்டியது இல்லைன்ற நான். நடவடிக்கை வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு சார். நீதிமன்றம் வந்து கண்காணிக்குது, குழு அமைச்சிருக்கு, அவ்வளவுதானே. எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்க போறாங்க, அது பதில் சொல்ல தான் போறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறேன் நான். இப்போ புரியுங்களா, எல்லாரும் ரன் எடுக்கணும், ஸ்கோர் பண்ணணும்னு பார்க்குறாங்க இந்த விஷயத்தை வச்சு. இது இப்படிப்பட்ட நபர்கள் ஞானசேகரனோட கேவலமானவர்கள். நீங்க சொன்ன இந்த போட்டியில குஷ்பு அதிக ரன் எடுத்துருவாங்களா? அந்த கட்சிக்குள்ள ரன் எடுக்கும்போது சரிங்களா, அண்ணாமலை பெண்ணுக்கு போயிட்டார். ஆனால் இது கரெக்டான பதில் சொல்லணும்னா நீங்கள் பாண்டே கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் தான் சொன்னார். ஏன்னு கேட்டினா, இந்த பிரச்சனையில் கவனம் ஈர்க்கணும்னு சொல்லல, கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பண்ணார். யாருடைய கவனத்தை? அண்ணாமலை கிட்ட வந்து அந்த கவனம், மக்களுடைய கவனம் வந்து அவர் மேலே ஈர்க்கணுன்றதுக்கு தான் பேச. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா குஷ்போட கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கா அல்லது அண்ணாமலைக்கு கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கா, நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் கரெக்டாக என்ன சொல்கிறது, ஸ்கேல் பண்ணுறாரு கரெக்டாக. இயல்பாக குஷ்மேல கவனம் கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும்ல, அது அவருக்கு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், இவங்க எல்லாமே அரசியலாக்கி ஆதாயம் அடைய பார்க்குறாங்க. அதுவும் குறிப்பாக குஷ்பு பண்ணது குற்றம்னே நான் சொல்வேன். எப்படி சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றம் அறிவுறுத்துது. நீதிமன்றம் முந்தின நாள் வேற ஒரு வழக்கில், இது சம்மந்தப்பட்ட வழக்கிலேயே இன்னொருத்தருடைய ஆர்ப்பாட்டத்திலேயே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் அரசியலாக்க உகந்த விஷயம் கிடையாது, தெளிவாக சொல்கிறாங்க. இதை வந்து அரசியல் ஆக்காதீங்க, அரசியல் ஆக்குற அளவுக்கு உகந்த வழக்கு கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணோட எதிர்காலம் இருக்குது, அந்த கல்லூரியோட பெருமை இருக்குது, பல்கலைக்கழகத்தோட பெருமை இருக்குது, பெற்றவங்களோட கவலை இருக்குது சார். எவ்வளோ பெற்ற இவங்க போகிற போக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, குஷ்போட ஸ்டேட்மெண்ட், நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தூக்கி குஷ்போ உள்ள தூக்கி வச்சிடலாம் தனியாக. குஷ்பு உள்ளனா நான் ஜெயிலுக்குள்ளே சொல்கிறேன் நான். ஏன் நான் சொன்ன வார்த்தை என்னென்னா, அவங்களோட சேர்ந்து இன்னொரு தோழி
இருந்ததா சொல்றாங்க. இன்னொரு தோழி இருந்தாங்க. இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. நீ ஏன் சொல்லி கற்பனை பண்ணிப்பியா? நீயே இது கற்பனையான வார்த்தை பேச முடியாது சார். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். கவனமா இருக்கும். ரொம்ப கவனமா எச்சரிக்கையா பேசணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பொறுப்பேற்றுக்கணும். போற போக்குல தோழின்றீங்க. அந்த தோழி பேர் சொல்லுங்க. சொல்ல முடியுமா நீங்க? சொல்லக்கூடாது இல்ல? சொல்லக்கூடாது. அப்புறம் அதை தாண்டி சொல்றீங்க என்னன்னு கேட்டா இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ரொம்ப அதிகமான இது இதெல்லாம் நீதிமன்றம் கருத்து சொன்ன பிறகு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லுது கேட்டா இது அரசியல் ஆக்கக்கூடாது, அறிவுறுத்திருக்கு, எச்சரிச்சிருக்கு. அதுக்கு பிறகு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கேட்டா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த முதல்ல ஒரு விஷயம் பண்ண இந்த கைது பண்ணி சாயந்தரமா விட்டுறாங்கல்ல, அதை முதல்ல மாத்தணும். கைது பண்ணி ஒரு வாரமாவது இருக்கணும் உள்ள. ஆமா சார், கைது பண்ணி ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கூட இருக்கட்டும், நான் உள்ள இருக்கணும். அப்பதான் இந்த ஃபார்மாலிட்டியான இந்த ஆர்ப்பாட்டம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது என்ன போய் ஆர்ப்பாட்டம் பண்ணா மண்டபத்தில் வச்சு பிரியாணி போட்டு அமைச்சிட போறாங்க. அதான் நடக்குது. காலையில கைது, மாலை விடுதலை, மதியம் மதியம் அறுசுவை உணவு தூக்கி ஒரு இங்க எல்லாரும் ஆளாயிட முடியாது சார். சிறைக்கு போனவங்களா இவங்கெல்லாம் என்ன தண்டி யாத்திரை இல்ல இது உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டா போறாங்க இவங்க. நான் கேட்கறேன், இவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு இது இருக்கு கேட்டா இவங்களாம் சிறையில் தூக்கி வச்சா இவங்களாம் அப்படியே பெரிய ஆளு ஒன்றும் கிடையாது. இங்க ஒரு மாசம் இருக்கட்டும், இல்ல அட்லீஸ்ட் ஜாமீன் கிடைக்கிறவாது ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கட்டும். அப்பதான் சார் தெரியும். கைது பண்ணி சாயந்தரம் விட்டுனா அவன் தானே உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்றான்னு வரான் ஒவ்வொருத்தனும். அட்லீஸ்ட் ஒரு வாரம் போனா அப்பதான் தெரியும் எனக்கு சுகர் இருக்குன்னுவான், எனக்கு பிபி இருக்கு. உண்மை இது. குறிப்பா குஷ்பு என்ன சொல்லுவாங்க? இந்த குஷ்பு என்ன சொல்லுவான்னு கேட்டா சுதர்சியை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்க முடியாது கணவன் சார், தன்னுடைய கணவனை விட்டு இருக்க முடியாது, பிள்ளைகளை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. நான் சொல்றது புரியுங்களா? இதுதான் தூக்கி ஒரு வாரம் உள்ள வைங்க, அப்ப தெரியும் நீதிமன்றம் நமக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரவிட்ட பிறகும் நம்ம இதை செஞ்சிருக்க கூடாதுன்றது அப்போ உணர்வாங்கல்ல மற்றவங்களும். இப்ப இந்த வீரவசனம், இந்த ஆவேசம், இந்த இதெல்லாம் அப்படியே அப்படியே கண் கலங்குற மாதிரி பேசுறது, இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ ஆக்டிங் நாங்கள் பார்த்துருக்கோம். உங்கள் படம் எவ்வளோ பார்த்துருக்கோம் நாங்கள். குஷ்பு படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சிங்காரவன் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். சிங்காரவனில் ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்களா? பாட்டு அந்த ஒரு வரி மட்டும் ஒன்றா போட்டு விடுங்க, மக்கள் பார்க்கட்டும். இன்னும் என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே, அதை கொஞ்சம் போட்டு விடுங்க. பாவம் சார். சார் நான் மீண்டும் சொல்கிறேன் சார், நடிகராக இருக்கட்டும், நடிகர்கிட்ட உங்களுக்கு சமூக பார்வை வேணும்னு கேட்டால் மினிமம் நீங்கள் நடிக்கக்கூடிய படத்தில் ஒரு எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணணும். குறைஞ்சபட்சம் நல்ல வார்த்தை சொன்னீங்க. குறைந்தபட்சம் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஏன் அதிகமாக இருந்தால் என்ன? குறைந்தபட்சம் ஆடையில் இருக்கக்கூடாது. நிறையவே நெறிகள் பின்பற்றணும் சொல்லுங்க. அது என்ன குறைஞ்சபட்சம்? சரி, நீங்கள் சொல்ல மாதிரி குறைஞ்சபட்சம் என்ன குறைஞ்சபட்சம் ஆடைகள் போட்டுறாங்க. குறைஞ்சபட்சம் எத்திக்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, நல்ல வார்த்தை தான். மெயின்டைன் பண்ணணும்ல. நீங்க ஒண்ணும் இல்லை சார், வெறும் ஒரு முத்த காட்சி தான் சார். ஹரிஹரனோட சேர்ந்து ஒரு மியூசிக் இசை ஆல்பம் நினைக்கிறாரு, அதை பாருங்க. இருக்கு அந்த மாதிரி இருக்கு பாருங்க, எடுத்து பாருங்க. தொலைக்காட்சியில் போட்டு விடுங்க, மக்கள் பார்க்கட்டும். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா சாத்தான் வேதம் ஓது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. 10 பக்கம் அப்பாவி பெண்கள் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு வேஷம் கட்டிட்டு என்ன இதெல்லாம் வேலை? இதெல்லாம் இதுதான் இங்கே அரசு சில விஷயங்களை அனுமதிக்குதுன்னா என்னன்னா, நீங்க இந்த ஆர்ப்பாட்டம்லாம் கேட்டீங்கன்னா ஒரு ஜனநாயக மனப்பான்மையோடு அனுமதிங்க, அதுக்கப்புறம் தடையை மீறினதுக்கு கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதே ஜெயலலிதா கவர்மெண்ட் கேட்டால் இவங்க வீட்டை விட்டே கிளம்ப மாட்டாங்க. இதான உண்மை. ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரின்ற பேரும் ஜெயலலிதாவுக்கு வந்தது. இங்கே ஜனநாயகம் இருக்கு, ஆனால் அது ஒரு வரைமுறையாக ஒழுங்காக பயன்படுத்திக்கணும், முறையாக பயன்படுத்திக்கணும். அப்ப சத்தியமா குஷ்புக்கும் கண்ணகிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் சத்தியம் எப்படி உறுதி கொடுங்க. கண்ணகிக்கும் சம்பந்தம் கிடையாது. கண்டிப்பா ஏன் சத்தியம் வரணும்? சத்தியத்தை அசிங்கப்படுத்தாதீங்க சார். நீங்க குஷ்பு பேரை சொல்லி சத்தியம் பண்றதே ஒரு தப்பு. அதுவே அசிங்கம். நான் மீண்டும் சொல்றேன், கண்ணகி பேரையோ அல்லது சிலம்பையோ உச்சரிக்கவே தகுதி இல்லாத ஒரு பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா அது குஷ்பு. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.